எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்கள் கேட்குறது தவறு. நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது. அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுகிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களால் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட முடியுமா? உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா? உங்களால் நீங்கள் நம்புறீங்களா? மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது. ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது. இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யார் சொல்லுங்கள்? தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர். அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார்? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுது இல்லை. கொடநாடு கொலை, கொடநாட்டில் கொடை நடந்ததா இல்லையா? கேட்குறதுக்கு பெருசு நடந்தது. யார் செஞ்சா? இல்லை. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது யார்? எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது. நடு சாலையில் வச்சு வெட்டி கொல்ல முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது. இல்லைன்னா யார் போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? எதிர்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஊடகங்கள் போடலைனாலும் இன்றைக்கி தான் அலைபேசியில் எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில். நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது. அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதா இன்னும் நினைக்க முடியுது. நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை, அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள், கஞ்சா, அவின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசலில் கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்கள் பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க. எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல 2 பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது. அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும், நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு. இப்போ யார் அந்தது இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க. அவர் மேலே என்ன நடவடிக்கை? இந்த நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு, மறித்து இது பண்ணதுக்கு, அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க. அப்படி இந்த ஞானசேகரனை நீங்கள் என்னென்ன பண்ண, எதுக்கு பண்ண, எவ்வளோ நாள் அது நடக்குது, யார் இதை பண்ணீங்க, ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்தீங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா? அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை? மக்களுக்கு சொல்லலை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க, வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க, இறக்கிட்டு வரீங்க. 3 பேரை சுட்டு கொண்டுட்டீங்க. ஏன் சுட்டீங்க? அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டோம்னு. நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க. 3 பேரை கேட்க ஆள் இல்லை. அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு தலைவனை நீங்கள், ஆம்ஸ்ட்ராங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்குறீங்க. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதர் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசலில். அந்த கைதி பேசியிருக்கானா? இந்த வாக்குமூலம் இதனால் கொன்னோம்னு காரணம் சொல்கிறான், இந்த நோக்கத்துக்காக கொன்னோம்னு சொல்கிறான், இவங்க சொல்லி நாங்கள் கொன்னோம்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா? நீங்கள் நினச்சா வெளியிடுவீங்க, நினச்சா மறைப்பீங்க.
1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. இதனால தானே உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்கே நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது அது அர்த்தமற்றதா இருக்குது, அவசியமற்றதா இருக்குது. நாங்கள் போராடலாம், நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில் 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பற்றி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேலே பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்போ தொகுதி குறையுதா, சீரமைக்க அது போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லை, அது மத்திய அரசு தான் எடுக்கணுமா. இப்போ மாநில உரிமையை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்கள் எடுக்க முடியாது. அதான் எங்கள் ஐயா அன்புமணி கேட்குறாரு நாடாளுமன்றத்தில், நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்றும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்போ சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமாக ஏமாற்றிட்டு திரியுங்க. நீங்கள் மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்கள் தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசித்தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி வந்து இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது எண்ணிக்கை, அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்தீங்களே, உங்க தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்ப இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசு சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்புறம் களைச்சிட்டு அழிச்சிட்டு புதுசா ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்துடுது. என்னது? வேற ஏதாவது கேள்வி இருக்கு? இல்லை அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு. இது உள்ளது. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது ஏன் தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதாக இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து தொடர்கதையாக இருக்கு. நம்ம தமிழர் அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். அவர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது.
800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதில் சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்குறான். 12 பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்துக்கணும். எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான்னு. எதுதான் கடல்ல இல்லை? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது, படகை பறித்து ஏழை விடும்போது நீங்க தடுத்துருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறித்து அவன் ஏழை விட்டுறான். அப்போ என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமாக இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடலில் வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாம போராடுறோமா? உழைக்க முடியலையேன்னு போராடுறோமா? இல்ல பொழுது போகலைன்னு போராடுறோமா? வேற தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியாரிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை. இது சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட விருது திரும்பி அளிச்சிருக்காரு. சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். அதில் அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. நான் சொன்னால் ஏற்கிறாங்களா? நீங்க சொன்னா ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா, அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்யற அக்கிரமங்கள், அடிக்கிற கொலை, செய்யற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து. இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் சுனோடன் சொல்றான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்யறான்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அப்புறம் சாராயால அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தா அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்குதே செய்யும். சாராய விற்கிறதே குற்றம், அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்? எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு? ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும். அது காரணம் தெரியும்ல. நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்ததுக்கு காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துலன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு? இவ்வளவு அறிவான டாஸ்மார்க்கா இருக்கும். ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மார்க்கா இருக்கும். என் தம்பி திறமை. அரசு பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 7500 கோடி இன்னைக்கு சட்டசபையில நிதி ஒதுக்கப்பட்டது. அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும். திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா அது ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தான் பிரச்சனை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும். அதை தான் பேசணும். இது ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது, அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளோ பெருசாக கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. குடிக்க மக்கள் வரல, வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க. அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி? சார், இந்த டாஸ்மார்க்ல 1000 ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க, டாக்குமெண்டேஷன் எல்லாமே எடுத்து போறாங்க. ஆனால் தமிழக அரசு கோர்ட்டில் போயிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போயிருக்காங்க ஆர்குமெண்ட். எப்படி பார்க்குறீங்க? அதே போல நேர்மையான அணுகுமுறையாக பார்க்குறேன் நான். என்ன இருக்குது? இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கை சிறுக இழந்துக்கிட்டு ஒன்றும் பேச முடியாது. இப்போ நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்கள் தான் கவனத்தில் எடுக்கணும். வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள்
எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி தப்பு சரி பண்ணுறோம்னு இல்லை சொல்கிறாங்க. முதல்ல 1 லட்சம் கோடின்னாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியாக முடிக்கும்போது 100 கோடியாக கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, அதில் ஏதோ சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா, நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையேன்னு கூட வரும், செய்தி வரும். தமிழக அரசு நாடு வந்து எப்படி பார்க்குறீங்க? எது கோர்ட்டுக்கு போன இந்த விஷயத்தில் அதையா இல்லை இடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. மேல் நடவடிக்கை அது என்ன செய்வாங்க, அவங்க மேலே இருக்கிற அந்த வெளிப்படையாக தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ தம்பி உறுதிப்பட சொல்கிறாரு 1000 கோடி நடந்திருக்குன்னு, அப்போ நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சாலையோர கடைகள், உணவு கடைகள் வச்சிருக்க வியாபாரிகள்கிட்ட வந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை துரத்தி வந்து நடவடிக்கை எடுக்குது. ஆனால் இதே டாஸ்மாக் நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க, அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்குது? நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க. நடவடிக்கைனா அது தவறு, ஒரு குற்றம் நிகழுது, அதில் போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும். இதில் என்ன துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு? சொல்றதுதான். இங்கே பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகளில் தான். நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது. நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சு தான். அவன் தான் இட்லி மாவாட்டி அல்லது உப்புமாவை கிண்டி முதல்ல சுட கொண்டாந்து விற்றுட்டு போயிடுவான். மற்றவங்கெல்லாம் குளிர் வீட்டியில் வச்சு கோழியோ கறியவோ பொருள்களையோ வச்சு 1 வாரத்துக்கு கொடுப்பான். அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை. பணம் பறிக்கணும், அவனை தொந்தரவு பண்ணணும், அதனால நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். ஆனால் இங்கே இருக்க நேர்மை ஏன் டாஸ்மாக்லேயோ ஒரு பார்லேயோ இருக்க மாட்டேங்குது? அது எப்படி? நடத்துகிற எஜமான் யார் தம்பி? இங்கே தான் விற்பனையாளனும் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யார்? இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்கார். எதில்? இந்த டாஸ்மாக் இருக்குல்ல, அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்கள் எஜமானுக்கு எதிராக, முதலாளிக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. நம்ம சைட்ல இருந்து அடுத்தது அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அழுத்தம் கொடுத்து என்ன, எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளோதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கடுமையாக உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். பேசி பயனில்லை. எத்தனை ஆண்டுகளாக நான் வந்தால் போராடுறேன். இப்போ எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்போ கூட போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க. பலன் என்ன? அது காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16 தான் நினைக்கிறேன், நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல, எல்லாருமே பேசுனாங்க. இப்போ 21 அதை பேசலை. ஏன்னா அந்த வாக்கால் தான் நம்ம தோத்துட்டோன்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோன்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க. இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைன்னு. இப்போ அதை விட அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். அது ஒரு இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அவரை சம்பந்தமாக தமிழுக்கு சம்பந்தமாக பேசும்போது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நீங்கள் வந்து அதிகமாக அதிகபட்சம் இல்லாமல் பேசுறீங்கன்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு, சேகர் பாபு பேசியிருக்காரு. நீ வா பொண்ணு உரிமையில் பேசியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அரசு, இந்த அவை தமிழுக்கு, தமிழர்களுக்கான அவை இல்லை, அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை, என்னுடைய செவியை, என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள், இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு.
நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, உரிமை இருக்குங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, அதுக்காக தான் வச்சுருக்கான். அதுவும் அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டின் அரசவையில் தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு? அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும்? அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு, அதிக பிரசிக்கிறது அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர் பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறது. எது அதிக பிரசங்கித்தனம், எது அக்கறை, எது அவசியம்ங்கிறத 26 தேர்தலில் தெரியும்ல, தெரியும், பார்ப்போம். ஓராண்டுக்கு முன்னாடியே இல்லை, சின்னத்துக்காக காத்திருக்கேன், வந்த உடனே ஆரம்பித்தேன். மகிழ்ச்சி, நன்றி.